ஸ்கிரீன் தெரியுதுங்களா? யாராவது சொல்லுங்களேன். எஸ் மேம். ஓகே, தேங்க்யூ. ஸோ நம்ம வந்து இப்போ புது டாபிக் ஆரம்பிக்கிறோம். பர்சனாலிட்டி. இந்த டாபிக்கே பர்சனாலிட்டி தான். We have completed psychopathology, organization and behavior, and we are starting with personality now. So பர்சனாலிட்டியில் வந்து we have 16 lessons. நான் ஃபர்ஸ்ட் 3 lessons எடுக்கணும். தேர்ட் லெசன் கொஞ்சம் பெருசு. ஸோ சின்ன ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் லெசன்ஸ் ஆர் குவைட் ஸ்மால். ஸோ அதனால ஐ ஹவ் கிளப்ட் ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் லெசன். இன்னைக்கு நம்ம ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் லெசன் பார்க்கலாம். தென் ஃப்ரம் டுமாரோ மேபி வில் see the third lesson. Okay. So definition and approaches to study personality. இது வந்து ஃபர்ஸ்ட் லெசன். இந்த லெசன்ல வந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம்னா, அண்டர்ஸ்டாண்ட் த மீனிங் அண்ட் டெஃபினிஷன் ஆஃப் அ பர்சனாலிட்டி, எக்ஸ்ப்ளோர் த டைவர்ஸ் பர்சனாலிட்டி தியரிஸ், அண்டர்ஸ்டாண்ட் த வேரியஸ் அப்ரோச்சஸ் டு ஸ்டடி பர்சனாலிட்டி. இதெல்லாம் தான் கவர் பண்ண போறோம். ஸோ பர்சனாலிட்டினா என்ன அப்படின்றதுக்கு வந்து பர்சனாலிட்டின்ற வேர்டு வந்து பர்சோனா அப்படின்ற லாட்டின் வேர்ட்ல இருந்து டெரைவ் பண்ணியிருக்காங்க. அதுக்கு என்ன அர்த்தம் லாட்டின்லன்னா மாஸ்க். ஸோ மாஸ்க் அப்படின்றதுலே தெரியுது நம்மளுக்கு நம்மளோட பர்சனாலிட்டி அப்படின்றத வந்து நம்ம என்ன டிஸ்கிரைப் பண்ணுவோம், இன்ட்ரோவர்ட், எக்ஸ்ட்ரோவர்ட், ஆர் வந்து ஜோவியல், ஆர் வந்து என்ன சொல்றது டாமினன்ட், அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் வேர்ட்ஸ் இருக்கும். ஸோ வந்து இது பர்சனாலிட்டி வந்து மாஸ்க்னு சொல்றாங்க. சில பேர் வெளியில வந்து ஒரு மாதிரி இருப்பாங்க, உள்ள ஒரு மாதிரி இருப்பாங்க. ஸோ ஆக்சுவல் பர்சனாலிட்டி வந்து மறைச்சிட்டு கூட சில பேர் இருப்பாங்க. ஸோ அதெல்லாம் பேஸ் பண்ணி அந்த மாஸ்க்ன்ற வேர்ட் வந்து பர்சனாலிட்டி டிரைவ் பண்ணாங்களா என்னன்னு தெரியல. ஜஸ்ட் இது ஒன்னோட அசம்ஷன் தான். So definition for something as complex as human personality is difficult. இந்த டெஃபினேஷனே பர்சனாலிட்டிக்கு ஒரு டெஃபினேஷன் கொடுக்கணுன்றதே வந்து நான் சொன்ன மாதிரி கொஞ்சம் காம்ப்ளெக்ஸ். ஏன்னா ஆக்சுவலி சில பேரை நம்ம பார்த்துருப்போம் நம்ம ஆஃபீஸ்ல இல்லை காலேஜஸ்லாம். அவங்க சில இன்சிடென்ட்ஸ் கேள்விப்படுவோம், அவங்களா இப்படி அப்படின்ற மாதிரி இருப்போம். ஸோ ஆக்சுவலி அவங்க இன்டர்னலி அவங்க வேற மாதிரி இருப்பாங்களா இருக்கும், பட் நமக்கு காமிச்ச ஃபேஸ் வந்து வேறையா இருக்கும். சில விஷயங்கள் நடக்கும் போதுதான் தெரியும், ஓகே இவங்க இப்படியா அப்படின்னு நம்மளால சில நேரத்துல நம்ப முடியாத இன்சிடென்ட்ஸும் நடந்திருக்கு. எல்லாருமே அப்படி சொல்ல முடியாது, பட் சில பேரை வந்து நம்மளுக்கு அசஸ் பண்றது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஸோ இப்போ ஒரு டெஃபினேஷன் ஒன்று சொல்லலாம் அப்படின்னா, இட் இஸ் அ செட் ஆஃப் சைக்காலஜிக்கல் ட்ரேட்ஸ் அண்ட் மெக்கானிசம் வித்தின் த இண்டிவிஜுவல் தட் ஆர் ஆர்கனைஸ்ட் அண்ட் ரிலேட்டிவ்லி என்டியூரிங் அண்ட் தட் இன்ஃப்ளூயன்சஸ் ஆர் ஹர் இன்ட்ராக்ஷன்ஸ் வித் அண்ட் அடாப்டேஷன்ஸ் டு த இன்ட்ராசைக்கிக், பிசிக்கல் அண்ட் சோஷியல் என்விரான்மெண்ட்ஸ். ஸோ என்ன சொல்றாங்க, இது வந்து ஒரு சைக்காலஜிக்கல் ட்ரேட், ஒரு இன்பில்ட் ட்ரேட். அந்த ஹியூமன் ஒரு ஹியூமனுக்கும் இருக்க ஒரு சைக்காலஜிக்கல் ட்ரேட். அண்ட் அப்புறம் அந்த மெக்கானிசம், அந்த ட்ரேட்டை வச்சு அவங்க எப்படி யூஸ் பண்றாங்க, அந்த இண்டிவிஜுவல்குள்ள அந்த எப்படி யூஸ் பண்றாங்க. ஜஸ்ட் கிவ் மீ 1 செகண்ட். சாரி. ஸோ வந்து நம்ம அந்த பர்டிகுலர் ட்ரேட்டை வச்சு அதை எப்படி அவங்க வேற வேற மாதிரி யூஸ் பண்றாங்க, அந்த இண்டிவிஜுவல்குள்ள இருந்து அந்த ட்ரேட் வச்சு ஒரு எண்ணம் தோணும். அது வந்து எப்படி ஆர்கனைஸ் பண்ணி அதை வந்து நிரந்தரமா அதை எப்படி வந்து அவங்க சஸ்டெயின் பண்ணி அவங்களோட இன்ஃப்ளூயன்ஸ் அதை எப்படி மற்றவங்களோட இன்ட்ராக்ஷனுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் பண்றாங்க. அண்ட் அடாப்ஷன்ஸ் டு இன்ட்ராசைக்கிக்ன்றது ஒன்றும் இல்லை, நம்மளோட எண்ணங்கள், அதாவது நம்மளுக்கு பாஸ்டா உண்டான எக்ஸ்பீரியன்ஸ். இது வந்து ஒரு நம்மளுக்கு அந்த மெமரி சொல்லலாம், நம்மளோட மெமரி. அதாவது நம்மளுக்கு பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் நம்ம பாஸ்டா மீட் பண்ண பீப்புள் கிட்ட இருந்து லேர்ன் பண்ணிட்ட லெசன்ஸ். ஸோ அந்த மாதிரி நமக்கு நம்மளோட மெமரியில என்ன இருக்கோ அது, அதுக்கப்புறம் நம்மளோட பிசிக்கலா இருக்க சூழ்நிலை அண்ட் சோஷியல் என்விரான்மெண்ட். ஸோ இதெல்லாம் பேஸ் பண்ணி தான்
ஒரு பர்சனாலிட்டியை வந்து முடிவாகுது. ஸோ இதுதான் இதுக்கு டெஃபினிஷன். ஸோ வந்து ஒரு 8 எலிமெண்ட் சொல்றாங்க பர்சனாலிட்டியில. ஸோ அது என்னென்னா வந்து பர்சனாலிட்டி வந்து இஸ் a set of psychological traits. ஸோ சொன்ன மாதிரி ஆல்ரெடி நம்மளுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ட்ரெய்ட்ஸ் இருக்கும், இன்ட்ரோவர்ட், எக்ஸ்ட்ரோவர்ட், அந்த மாதிரி ட்ரெய்ட்ஸ். ஸோ psychological traits are characteristics to describe ways in which people are different from each other. ஸோ இதுதான் வந்து ஒவ்வொருத்தர்கிட்டையும் எப்படி நம்ம டிஃபர் ஆகுறோம். எவ்ரி ஒன் இஸ் யூனிக், ரைட்? எல்லாருமே வந்து சேம் கிடையாது. இவங்க ஒருத்தவங்க ஒரு விஷயம் பண்ணாங்கன்னா, நான் வந்து இதை இப்படி ஹேண்டில் பண்ணலையே, நீயே வந்து இதுக்கு இவ்வளோ ஃபீல் பண்ற அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ், அவங்களோட அதை எடுத்துக்கிற விதம் எல்லாமே வேற. ஸோ நம்ம வந்து 1-to-1 வந்து கம்பேர் பண்ண முடியாது, பிகாஸ் எவ்ரி ஒன் இஸ் யூனிக். அண்ட் அதை தான் வந்து சொல்றாங்க, psychological traits and characteristics describe ways in people are different from each other. Psychological traits are useful for at least 3 reasons. இது என்ன ரீசன் சொல்றாங்கன்னா, ஃபர்ஸ்ட் they help us describe people and help us understand dimensions of difference between people. ஸோ ஒருத்தரை டிஸ்கிரைப் பண்றதுக்கும் அவங்க கிட்ட இருக்க டிஃபரன்சஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கும் ஹெல்ப்ஃபுல் ஆகும். அண்ட் தென் இந்த ட்ரெய்ட் எதுக்கு யூஸ் ஆகும்னா, அவங்க வந்து எக்ஸ்பிளைன் த பிஹேவியர் யூஸ்ஃபுல், பிகாஸ் தே மே எக்ஸ்பிளைன் த பிஹேவியரை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். அந்த இன்னொன்று என்னன்னா வந்து அவங்க ஃபியூச்சர் பிஹேவியரும் நம்ம வந்து ப்ரெடிக்ட் பண்ணிடலாம். ஸோ இந்த ட்ரெய்ட்டை ஒருத்தவங்களை பார்த்தோன்னா நம்ம கொஞ்சம் அனலைஸ் பண்ணோம்னா அவங்க என்ன மாதிரி பர்சனாலிட்டி ட்ரெய்ட், we cannot analyze at a single instance, but multiple instanceல பார்த்தோம்னா ஓரளவுக்கு நம்ம வந்து அனலைஸ் பண்ண முடியும், except the exceptional ones. ஸோ நம்ம வந்து அவங்களோட பிஹேவியரை ப்ரெடிக்ட் பண்ணலாம், அண்ட் தென் அந்த ஃபியூச்சர் பிஹேவியர் எப்படி இருக்கும் அப்படின்றத ப்ரெடிக்ட் பண்ணலாம். இதெல்லாம் வந்து சைக்காலஜிக்கல் ட்ரெய்ட்ஸோட யூசஸ். அதுக்கப்புறம் பர்சனாலிட்டி இஸ் a set of mechanism அப்படின்றாங்க. ஸோ இந்த ட்ரெய்ட் மோஸ்ட் சைக்காலஜிக்கல் மெக்கானிசம்ஸ் ஆர் 3 essential ingredients: inputs, decisions, rules, and outputs. Psychological mechanism may make people more sensitive to certain kinds of information from the environment, may make them more likely to think about specific options. ஸோ இந்த பர்சனாலிட்டி அவங்க இப்போ ஒரு பர்டிகுலர் பர்சனாலிட்டியா இருக்காங்கன்னா அவங்களுக்கு எது சூட் ஆகும் அப்படின்றத அவங்க திங்க் பண்ணி டிசைட் பண்ணிடுவாங்க. இப்போ ஒருத்தவங்களுக்கு வந்து ஒரு பீப்புள் ஃப்ரெண்ட்லியா இருப்பாங்க, பீப்புள் ஓரியன்டா இருப்பாங்க, அண்ட் தே ஆர் எக்ஸ்ட்ரோவர்ட் அப்படின்னா, ஸோ தே வில் சூஸ் அ ஜாப் விச் இஸ் அவங்க பர்சனாலிட்டிக்கு ஏற்ற மாதிரி அவங்க சூஸ் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து இந்த ட்ரெய்ட்டை வச்சு இந்த செட் ஆஃப் மெக்கானிசம்ன்ற ஒன்றும் இல்லை, இன்புட், டிசிஷன், ரூல்ஸ் அண்ட் அவுட்புட்ஸ். இன்புட்ன்றது அவங்களுக்கு என்ன சென்சிட்டிவா இருக்காங்க, என்விரான்மெண்ட்டுக்குள்ள இருக்க இன்ஃபர்மேஷன் வச்சு எது சென்சிட்டிவிட்டி இருக்கு அப்படின்றது இன்புட். அப்புறம் தி மோர் லைக்லி டு திங்க் அபவுட் ஸ்பெசிபிக் ஆப்ஷன்ஸ். ஸோ இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொன்ன மாதிரி அவங்க பீப்புள் ஃப்ரெண்ட்லி அண்ட் பீப்புள் ஓரியன்டா இருக்காங்க அப்படின்றது அவங்களோட அந்த இன்புட், அதாவது சைக்காலஜிக்கல் ட்ரெய்ட். இது வந்து அந்த மெக்கானிசம் யூஸ் பண்றாங்க. இன்புட் வந்து இது, அந்த சைக்காலஜிக்கல் ட்ரெய்ட் வந்து தே ஆர் பீப்புள் ஓரியன்டட். ஸோ அவங்க டிசிஷன் ரூல்ஸ் வந்து எப்படி எடுப்பாங்கன்னா, அவங்க வந்து ஒரு தனியா போய் ஒரு ஆஃபீஸ் ஜாப்ல உட்காந்து எந்த ஒரு பெருசா ஹியூமன் இன்ட்ராக்ஷன் இல்லாத ஜாப் வந்து அவங்களுக்கு போர் அடிக்கும். ஸோ தே நீட் டு சூஸ் அ ஜாப் விச் இன்வால்வ்ஸ் மோர் ஆஃப் ஹியூமன் இன்ட்ராக்ஷன், பீப்புள் ஓரியன்டட் ஜாப்ஸ், அந்த மாதிரி பீப்புள் ஃப்ரெண்ட் ஜாப்ஸ். அதை வந்து அவங்க டிசைட் பண்றாங்க. அண்ட் அவங்க வந்து மே கைட் தியர் பிஹேவியர் டுவர்ட்ஸ் சர்டன் கேட்டகரிஸ் ஆஃப் ஆக்ஷன்ஸ். ஸோ அந்த டிசிஷன் எடுத்தோடனே அது வந்து ஒரு அவுட்புட்டா ஜென்ரேட் ஆகுது. ஸோ நான் இந்த ஒரு கெரியர் தான் சூஸ் பண்ண போறேன், இதுதான் எனக்கு அப்ளை ஆகும் அப்படின்றது. ஸோ இந்த பர்சனாலிட்டி வந்து இந்த செட் ஆஃப் மெக்கானிசம் யூஸ் பண்ணியும் பர்சனாலிட்டி டிசைட் ஆகுது. ஓகே, hope anybody is having any questions, just raise your hand. Okay, then personality is within the individual. So இது வந்து ஒரு individual specific தான் personality. This means that personality is something a person carries with him or herself over time from one situation to the next. Personalities are certainly influenced by our environments and especially by significantly others in our lives.
ஸோ இது வந்து நமக்குள்ளேயே தான் இருக்கு. நம்ம அதை கேரி பண்ணிட்டே தான் இருக்கோம். எல்லா சிச்சுவேஷன்லயும் கேரி பண்ணிட்டே தான் இருக்கும். பட் அது எப்ப வெளிப்படும்னா நம்மளோட என்விரான்மெண்ட் அண்ட் மற்றவங்களோட இன்ஃப்ளூயன்ஸ் அதெல்லாம் பேஸ் பண்ணி தான் அது வந்து வெளிப்படும். ஸோ நம்ம யூஸ்வலி ஒரு ரொம்ப ஆங்கிரி பர்சனா யாராவது ஒருத்தவங்க இருக்காங்கன்னா அவங்க எப்பவுமே கோவப்பட மாட்டாங்க. ஆனா ஒரு நல்ல மூட்ல இருக்காங்க அப்படின்னும் போது ஏதாவது ஒண்ணு தப்பு சின்னதா ஒரு தப்பு நடந்தா கூட தி வில் அந்த நல்ல மூட்ல இருக்கும்போது அவங்க அதை ஓகே லெட் இட் கோ அப்படின்ற மாதிரி அவங்க ஈஸியா எடுத்துப்பாங்க. பட் இன்கேஸ் ஆல்ரெடி அவங்க செம்ம கடுப்புல இருக்காங்க, ஆனா வந்து அந்த ஒரு சின்ன தப்பு தான், பட் யூஸ்வலி அவங்க எல்லாத்துக்கும் கோவப்படுறவங்க அப்படின்னா அந்த டைம்ல வந்து அவங்க ஆல்ரெடி கடுப்புல இருக்காங்கன்னா தி வில் பர்ஸ்ட் அவுட். ஸோ இட்ஸ் வித்தின் த இண்டிவிஜுவல் and it's influenced by environment and others in our lives. அப்புறம் வந்து இட்ஸ் ஆர்கனைஸ்ட் அண்ட் ரிலேட்டிவ்லி என்டியூரிங். இது வந்து is organized because the mechanism and traits are linked to one another in correct fashion. அதாவது நான் சொன்ன மாதிரி மெக்கானிசம் நம்ம பார்த்தோம்ல, மெக்கானிசம் அண்ட் ட்ரெய்ட்டும் வந்து ஒரு ஐ மீன் லிங்கா இருக்கு. இதுதான் ஆர்கனைஸ்ட்னு சொல்றாங்க. ஸோ trait mechanism, so trait பொறுத்து தான் மெக்கானிசம் மாறும். so psychology also relatively enduring. இது வந்து mostly it will be நிரந்தரமா தான் இருக்கும். இப்போ ஒருத்தவங்க வந்து ரொம்ப ஒரு ஜெனரஸா ஒரு கைண்ட் ஹார்ட்டட் பர்சன்னா அவங்க திடீர்னு ஒரு இது மாதிரி ரொம்ப ஒரு கல் நெஞ்சக்காரங்களா வந்து மாறுறது வந்து ரொம்ப சில வாழ்க்கையில நடக்கிற ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கான விஷயம் தான் அவங்கள மாத்தமே ஒழிய மோஸ்ட்லி அதுதான் அவங்க த்ரூஅவுட் தியர் லைஃப் தே வில் கேரி தட் பர்சனாலிட்டி. ஸோ வந்து இது வந்து கன்சிஸ்டண்டா இருக்கும் ஓவர் த சிச்சுவேஷன்ஸ். ஸோ அதுதான் வந்து என்டியூரிங்னு சொல்றாங்க. தென் வந்து இன்ஃப்ளூயன்ஷுவல். பர்சனாலிட்டி இன்ஃப்ளூயன்சஸ் ஹவு வி ஆக்ட், ஹவு வி வியூ ourselves, and how we think about the world, how we interact with others, how we feel, how we select our environments, what goal and desires we pursue in life, and how we interact with circumstances. ஸோ நம்மளோட பர்சனாலிட்டி வந்து தான் நம்மள டிசைட் பண்ணோம். நம்ம எப்படி மற்றவங்க கிட்ட நடந்துக்கிறோம், எப்படி நம்மளே நம்ம பாக்குறோம், நம்ம எப்படி ஒரு சிச்சுவேஷன்ல, அதாவது ஒரு பர்டிகுலர் சிச்சுவேஷன், ஒரு எக்ஸாம்ல வந்து ரொம்ப ஃபெயில் ஆயிட்டோம் அப்படின்னா ஒரு பையன் வந்து அதை எப்படி அடுத்து நம்ம அதை எழுதி நம்ம கிளியர் பண்ணி மேல போகணும்னு பாக்குறானா, இல்ல ஐயோ நான் ஃபெயில் ஆயிட்டேனே அப்படின்ற ஒரு இது வருது வந்து அந்த பர்சனாலிட்டியை பொறுத்து தான். ஸோ ஹவ் வி திங்க் அபவுட் த வேர்ல்டு, நம்ம உலகத்தை பத்தி என்ன நினைக்கிறோம், நம்ம ஐயோ நம்ம ஃபெயில் ஆயிட்டோம் இந்த உலகம் நம்மளை பத்தி என்ன நினைக்கும் அப்படின்றது இல்லாம ஹவு நம்ம வந்து நமக்காக இப்ப ஓகே ஹேப்பன் வாட் நெக்ஸ்ட் அப்படின்றது நம்ம எடுத்துக்கிறோமா வேர்ல்ட பத்தி நான் நினைக்காம. அப்புறம் ஹவு வி இன்ட்ராக்ட் வித் அதர்ஸ். ஸோ இதுக்கப்புறமும் வந்து நம்ம வீட்டுக்குள்ளேயே முடங்கி கிடக்குறோமா, அதுக்கப்புறம் இல்ல நம்ம ஓகே இது வந்து யாரும் இப்ப ஃபெயில் ஆனதே இல்லையா என்ன, நம்ம அடுத்து நம்ம கிளியர் பண்ணதான் போறோம், நம்ம சக்சஸ் ஆகதான் போறோம் அப்படின்றத வச்சு. ஸோ எல்லாமே வந்து நம்ம பர்சனாலிட்டியை பொறுத்துதான் இருக்கு. எப்படி நம்ம அதை ஃபீல் பண்றோம், நம்ம என்விரான்மெண்ட் எப்படி செலக்ட் பண்றோம், கோல்ஸ் அண்ட் டிசையர்ஸ் வி பர்சியூ இன் லைஃப், அண்ட் ஹவு வி ரியாக்ட் டுவர்ட்ஸ் சர்க்கம்ஸ்டன்சஸ். ஸோ இதெல்லாம் வந்து பர்சனாலிட்டி வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது. ஓகே, so interaction with situations. So sixth one, the interaction with situations. Interactions with situations include perceptions, selection, evocations and manipulations. ஸோ நம்ம ஒரு சிச்சுவேஷன்ல எப்படி இன்ட்ராக்ட் பண்றோம் அப்படின்றது வந்து இந்த ஒரு 4 இதுவா பிரிச்சிருக்காங்க. ஸோ பர்செப்ஷன்னா ரெஃபர்ஸ் டு ஹவ் வி சி ஆர் இன்டர்பிரட் அன் என்விரான்மெண்ட். நம்ம ஒரு என்விரான்மெண்ட் வந்து எப்படி இன்டர்பிரட் பண்ணுன்றது. இன்கேஸ் நம்ம ஒரு ஏதாவது ஒரு கயோட்டிக் என்விரான்மெண்ட்ல மாட்டிக்கிட்டோம் அப்படின்னா நம்ம அதுல இருந்து எஸ்கேப் ஆக தான் பார்க்கணும். ஸோ நம்ம என்விரான்மெண்ட்டை வந்து எப்படி இன்டர்ப்ட் பண்றோம், நம்ம இல்லைன்னா வந்து அது ரொம்ப பயந்த பர்சனாலிட்டி இருக்கவங்க வந்து தே கான்ட் கம் அவுட் ஆஃப் இட். ரொம்ப ஸ்ட்ராங் பர்சனாலிட்டி இருக்கவங்க they will try to escape. So perception refers to how we see or interpret our environment. Selection describes a manner in which we choose situations to enter. நம்ம வந்து எப்படி வந்து ஒரு சிச்சுவேஷனை வந்து சூஸ் பண்றோம், நம்ம வந்து அது வந்து situations. Selection describes a manner in which we choose situations to enter. Evocations are reactions we produce in others, often quite unintentionally.
எவோகேஷன்ஸ் நத்திங் பட் நம்ம வந்து எப்படி மத்தவங்களை வந்து ஜட்ஜ் பண்றதுன்னு சொல்ல முடியாது. அன்இன்டென்ஷனலா நம்ம சில இதை வந்து சொல்லிடுவோம். அது நம்ம இப்ப நம்ம ரொம்ப மனசுல எதுவும் வச்சுக்க மாட்டாங்க, வச்சுக்கிற டைப் கிடையாது அப்படின்ற பர்சனாலிட்டியா இருந்தானா அவங்க என்ன தோணுதோ டக்குன்னு சொல்லிடுவாங்க. உங்களுக்கு ஹர்ட் ஆகுதா இல்லையா, பட் தே ஆர் டூயிங் இட் அன்இன்டென்ஷனலி. இட்ஸ் நாட் இன்டென்ஷனல். இப்போ ஒருத்தவங்க ரொம்ப வெயிட் போட்டிருக்காங்க அப்படின்னா நம்ம அந்த ஒரு ஃப்ராங்கா சொல்லிடுவாங்க சில பேர், என்ன இவ்வளவு குண்டா இருக்கீங்க அப்படின்னு கேட்டுருவாங்க. சோ இட்ஸ் நாட் ஹர்ட்டிங் பட் அன்இன்டென்ஷனலா சொல்றது. சோ இதுதான் வந்து எவோகேஷன். மேனிபுலேஷன் ஆர் தி வேஸ் இன் விச் வி இன்டென்ஷனலி அட்டெம்ப்ட் டு இன்ஃப்ளூயன்ஸ் அதர்ஸ். சோ நமக்கு வந்து இப்போ ஒரு ஸ்கேரி மூவிஸ் எல்லாம் பார்க்க பிடிக்காது, ரொம்ப பயம் அப்படின்னா நம்ம வந்து அதை என்ன பண்ணுவோம், நம்ம அதை வெளியே காமிச்சிக்க மாட்டோம். பட் நம்ம என்ன சொல்லுவோம், இல்ல இல்ல அதெல்லாம் வந்து வேண்டாம், இப்போ நம்ம வேற ஒரு படம் வந்திருக்கு, அது ரொம்ப நல்லா இருக்கு, ஒரு குரூப் ஆஃப் படம் பாக்குறோம்னா அது இதை விட ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு, ரொம்ப எல்லாருமே சொல்றாங்க, ரேட்டிங் ஹையா இருக்கு அப்படின்ற மாதிரி மாத்தி விட்டுரும். இது வந்து மேனிபுலேஷன். எவாக்குவேஷன்ன்றது அன்இன்டென்ஷனலா பண்றது, மேனிபுலேஷன்ன்றது நம்ம வந்து அதை இன்டென்ஷனலி பண்றது. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம பர்சனாலிட்டிய பேஸ் பண்ணி நம்ம சிச்சுவேஷன்ஸ்க்கு வந்து இன்ட்ராக்ட் பண்ணுவோம். ஓகே, அண்ட் தென் வந்து அடாப்டேஷன்ஸ். An emphasis on adaptation conveys the notion that a central feature of personality concerns adaptive functioning, accomplishing goals, coping, adjusting, dealing with challenges and problems we face as we go through life. இந்த அடாப்ஷன்ன்றது வந்து நம்ம எப்படி ஒரு சிச்சுவேஷனுக்கு வந்து as the name implies எப்படி அடாப்ட் பண்ணிக்கிறோம். ஒரு கோல் மட்டும்தான் நம்மளோட இதுவா இருக்கு, அச்சீவ் பண்றது மட்டும்தான் நம்மளோட ட்ரேட்டா இருக்கு அப்படின்னா we'll adapt to the environment and நம்ம எப்படி வந்து நம்ம ஃபிளெக்சிபிளா இருக்கணுமோ அந்த மாதிரி இருந்துட்டு கோப்பிங் பண்ணி அட்ஜஸ்டிங் பண்ணி அண்ட் சேலஞ்சஸ் எல்லாம் ஃபேஸ் பண்ணி வில் கம் த்ரூ இன் லைஃப். அதர்வைஸ் இப்ப நம்மளுக்கு அந்த கோல் ஓரியன்ட் பர்சனாலிட்டி இல்ல அப்படின்னும் போது நமக்கு இந்த மத்த வர பிரச்சனைகள் எல்லாம் வந்து ரொம்ப பெருசா தெரியும். தென் வந்து அடாப்ஷன்ஸ் வந்து நம்மளுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். Then we have interactions with environment. The particular aspect of the environment that is important at any moment in time is frequently determined by the personality. இது என்ன சொல்றாங்கன்னா that is important at any moment in time is frequently determined. ஸோ நமக்கு வந்து ஒரு என்விரான்மெண்டோட ஆஸ்பெக்ட் வந்து எப்படி நம்ம அந்த என்விரான்மெண்ட் எடுத்துக்கிறோம் அப்படின்றது வந்து நம்மளோட பர்சனாலிட்டியை வச்சுதான் determine பண்றோம். In addition to our physical and social environments, we have an intrapsychic environment. இதுதான் நான் சொன்னேன் ஆல்ரெடி, ஃபர்ஸ்ட் ஸ்லைட்லயே வந்திருக்கும் டெஃபினேஷன் சொல்லும் போது. இன்ட்ராசைக்கிக் மீன்ஸ் வித் இன் த மைண்ட். நம்மளுக்கு பிசிக்கல், சோஷியல், அது இல்லாம நம்மளோட பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ், பாஸ்ட் லெசன்ஸ் லேர்ன்டு, பாஸ்டா நம்ம ஒரு சில பேரை மீட் பண்ணி அவங்க கிட்ட இருந்து எடுத்துக்கிட்ட இன்புட்ஸ் இதெல்லாம் நம்ம மைண்ட்ல இருக்கும். இது வந்து மெமரிஸ், ட்ரீம்ஸ், டிசையர்ஸ், ஃபேண்டசிஸ் அண்ட் கலெக்ஷன் ஆஃப் பிரைவேட் எக்ஸ்பீரியன்ஸ் தட் வி லிவ் வித் இன் ஈச் டே. இது வந்து இன்ட்ராசைக்கிக் சொல்றாங்க, இன்ட்ராசைக்கிக் என்விரான்மெண்ட் சொல்றாங்க. ஸோ இதெல்லாம் தான் வந்து இதெல்லாமும் நம்ம பர்சனாலிட்டியை வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது. நம்ம ஒரு பிஹேவியரை எக்ஸ்போஸ் பண்ணும்போது, எக்ஸிபிட் பண்ணும்போது. ஸோ our intrinsic environment less than our physical and social environment provides a critical context for understanding human personality. ஸோ இதெல்லாமும் சேர்ந்து தான் வந்து நம்ம ஹியூமன் பர்சனாலிட்டி அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுது அப்படின்றது. ஸோ இந்த 8 எலிமெண்ட்ஸ் ஆஃப் பர்சனாலிட்டி டிசைட்ஸ் how we exhibit ourselves அப்படின்றது. தென் வந்து we have different theories. என்னென்ன தியரிஸ் எல்லாம் பர்சனாலிட்டி ஸ்டடி பண்றதுக்கு நம்ம பாஸ்டா இதெல்லாம் மோஸ்ட்லி நம்ம படிச்சதுதான் ப்ரீவியஸ் செமஸ்டர்ஸ்ல. ஸோ அதை பத்தி ஒரு பேராகிராஃப் இருக்கு லெசன்ல. இது இந்த ஸ்லைடோட லெசன் 1 முடியுது. So among the perspectives that each have a distinct history are a psychodynamic perspective, the trait perspective, learning perspective, humanistic perspective, cognitive perspective and biological perspective. ஸோ வந்து இந்த பர்ஸ்பெக்டிவ்லாம் வந்து தியரிஸ் இருக்கு. நம்ம பர்சனாலிட்டி தியரிஸ் வந்து ஸ்டடி பண்ணியிருக்காங்க. ஸோ ரேமண்ட் கேட்டில் 1950 அவர் வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா யூஸ் ட்ரைட்ஸ் டு ப்ரெடிக்ட் பிஹேவியர்
defining personality as that which permits a prediction of what a person will do in given situation. அவர் வந்து மோஸ்ட்லி வந்து ட்ரைட்ஸ் அப்ரோச் அதுதான் பண்றாரு டு ப்ரெடிக்ட் பிஹேவியர். ஒரு பர்சனாலிட்டி ஸ்டடி பண்றதுக்கு ட்ரைட் பெர்ஸ்பெக்டிவ் யூஸ் பண்ணி ஸ்டடி பண்றாரு. இந்த 1950லயே வந்து ஸ்கின்னர் நம்ம பார்த்திருப்போம், பிஹேவியரிசம் அவாய்டட் போஸ்டிங் கான்செப்ட்ஸ் தட் வேர் நாட் அப்சர்வபிள். ஸோ அது வந்து என்னன்னா ஒரு பிஹேவியரிசம் வந்து நம்ம அப்சர்வபிளா இல்ல கான்செப்ட்ஸ் அப்படின்ற மாதிரி ஒரு தியரி கொண்டு வரார். Then later cognitive behavioral approaches include expectations and other cognitions. Expectations நம்ம and as component parts of personality theorized to determine an individual's behavior. So expectations வந்து அப்புறம் இன்னொரு மற்ற காக்னிஷன்ஸும் வந்து ஒரு பார்ட் ஆஃப் த பர்சனாலிட்டி ஆகுது அப்படின்ற மாதிரி இண்டிவிஜுவல் பிஹேவியரை டிட்டர்மைன் பண்றதுக்கு அப்படின்றது பண்டூரா வந்து 1986 வந்து ஃபார்முலேட் பண்ணியிருந்தார். So Gordon Allport defined personality as the dynamic organization within the individual of those psychophysical systems that determine his unique adjustments to the behavior. So வந்து சைக்கோபிசிக்கல் சிஸ்டம் அப்படின்றது வந்து என்னன்னா ஒரு டைனமிக் ஆர்கனைசேஷன் வித்தின் த இண்டிவிஜுவல் ஆஃப் த சைக்கோபிசிக்கல் சிஸ்டம்ஸ். அதாவது நம்ம வந்து எவ்வளோ டைனமிக்கா இருக்கோமோ, டைனமிக் ஆர்கனைசேஷன் தான் வந்து நம்ம டிட்டர்மைன் பண்ணது, நம்ம எப்படி வந்து ஒரு என்விரான்மெண்ட்க்கு அட்ஜஸ்ட் பண்ணுவோம் அப்படின்றது வந்து அந்த கோல்டன் ஆல்போர்ட் சொல்றாரு. அப்படின்னா வந்து நம்மளோட பொட்டென்ஷியல், அதாவது நம்ம சில டைம்ல நம்ம சொல்லுவோம் நம்ம அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் நம்மளா அப்படி ரியாக்ட் பண்ணோம், நான் அப்படி ரியாக்ட் பண்ணுவேன்னு நான் நினைக்கவே இல்லை அப்படின்ற மாதிரி. அப்பதான் நம்மளுக்கு அந்த சிச்சுவேஷன் வரும்போதுதான் அந்த டைனமிக் வந்து ஆல்டர் ஆகும் அப்படின்ற மாதிரி அவர் சொல்றாரு. So an individual's unique variation on the general evolutionary design for human nature expressed as a developing pattern of disposal traits, characteristics, adaptations and integrative life stories complexly and differentially situated in culture. அப்படின்னு இந்த மெக்காடம்ஸ் அண்ட் பால்ஸ் அவங்க சொல்றாங்க, unique variation on general evolutionary design for human nature is expressed as developing pattern of dispositional traits. So வந்து இது பேட்டர்ன் வந்து ஒரு டெவலப்பிங் பேட்டர்னா தான் இருக்கும். ஸோ அந்த ட்ரைட்ஸ் வந்து டிஸ்பொசிஷன்லாம் இருக்கும், அந்த கேரக்டரிஸ்டிக் அடாப்ஷன்ஸ், ஸோ இன்டெகிரேட்டிவ் லைஃப் ஸ்டோரிஸ், இதெல்லாமே வந்து கல்ச்சர் பேஸ்டு. இது எல்லாமே ஒரு கல்ச்சர்ல ஒரு மாதிரி இருக்குங்க, இன்னொரு கல்ச்சர்ல வேற மாதிரி இருப்பாங்க அப்படின்றது வந்து இவங்க சொல்றாங்க. இது வந்து கல்ச்சரல் பெர்ஸ்பெக்டிவ்ல சொல்றாங்க. ஸோ தீஸ் ஆர் சம் ஆஃப் த தியரிஸ் வந்து தே ஹவ் லிஸ்டட் இட் டவுன். So with this we are closing lesson 1. So lesson 1 முடிஞ்சிச்சு. அடுத்து lesson 2. So any questions so far, any or anything to share or experience? உங்களோட personality வந்து நீங்களே சில situationல நான் இப்படி பிஹேவ் பண்ண இந்த டைம்ல, நான் இது வந்து ஒரு சேலஞ்சிங்கான சிச்சுவேஷன், நான் இப்படி அதை ஃபேஸ் பண்ணுவேன்னு நினைக்கல, பட் நான் அதை ஃபேஸ் பண்ணி நான் வந்து சக்சஸ்ஃபுல்லி கேம் அவுட் ஆஃப் இட். அந்த மாதிரி ஏதாவது ஷேர் பண்ணலாம் எனிஒன்? யாராவது ஏதாவது இன்ட்ரெஸ்டிங் இது இருந்துச்சு, எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தா சொல்லலாமே. Okay, fine. Okay, then we'll move on to lesson 2. Ma'am, அப்போ சாரி, ஹலோ சொல்லுங்க. இப்போ பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட்ல வந்து அதை இம்ப்ளைஸ் பண்ணி எஸ்கேப் ஆகுறாங்கல்ல, அதெல்லாம் வந்து இந்த இதுல எப்படி நம்ம பர்சனாலிட்டில பார்த்தோம்? Can you come again? சாரிங்க. இல்ல பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் சொல்லிட்டு ஒரு ஃபிராக்ஷன் செகண்ட்ஸ்ல வந்து டிசிஷன்ஸ் எடுத்து உடனே அதை டைவர்ட் பண்றாங்க. சோ அவங்க வந்து எப்படி அந்த மாதிரி அதுதான் சொல்றாங்க. அது எல்லாமே வந்து அந்த மெக்கானிசம் நான் சொன்னேன் இல்லையா ஒரு செகண்ட் ஸ்லைட்ல. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் அவங்க டிசைட் பண்றாங்க. அவங்களோட பர்சனாலிட்டி ட்ரைட் ஒன்று இருக்கும். ஸோ ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல டிசைட் பண்றதுக்கும் வந்து அது இதுவும் இருக்கு. ஐ மீன் நம்மளோட என்விரான்மெண்ட்டும் இருக்கு. இப்ப என்ன சொல்றதுன்னா
அது பர்சனாலிட்டி என்வரன்மெண்ட் எல்லாமே டீச் பண்ணுது மேம். நமக்கு வந்து என்வரன்மெண்ட்ல இருந்து நிறைய நம்ம வந்து அப்சர்வ் பண்றோம், எல்லாம் பண்றோம். இருந்தாலும் அதை நம்ம பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதை இது பண்றது கூட ஒரு சிலர் வந்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா அப்படியே அந்த ஃபிராக்ஷன் செகண்ட்லயே வந்து டிசிஷன் எடுத்துட்டு அப்படியே போயிடுறாங்க. ஆனா மத்தவங்க வந்து பாத்தீங்கன்னா இது பண்ணா இது போகும் அப்படி ஒரு திங்கிங்ல போயிட்டு அதுக்கடுத்து ஒரு செயின் மாதிரி வந்துட்டு அதுக்கடுத்து அதை அவங்க கன்க்ளூட் பண்றதுக்கு முன்னாடி இவங்க கன்க்ளூட் பண்றாங்கல்ல. சோ என்ன ரீசனா இருக்கும்? எனக்கு உங்க क्वेश्चन நான் கரெக்ட்டா புரிஞ்சுக்கிட்டேனா, ஒருத்தர் வந்து எப்படி டக்குன்னு டிசைட் பண்றாங்க? எஸ் 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 அப்படிதான். அதுதான். Can I explain? Yes ma'am. Can I answer it? Can I answer it? Yeah. Please ma'am, please. Okay. Yeah, who asked the question? Shanmugam. Arumugam. Arumugam. Yes. Okay. Arumugam. See, there's two personalities again, but நான் கொஞ்சம் லேட்டா தான் ஜாயின் பண்ணேன், sorry. So, Yes. but whatever my understanding, I will explain to you. The two Yes, people who can, decisions making la ஒருத்தர் ஸ்லோவா இருக்கலாம், ஒருத்தர் ஃபாஸ்டா இருக்கலாம். So people who have high anxiety issues and overthinking and நிறைய யோசிப்பாங்க, லைக் ஃபியூச்சர்ல நடக்காதெல்லாம் யோசிப்பாங்க. இப்படிதான் இருக்கும் ப்ரிடிக்ட் பண்ணுவாங்க, பாத்திருக்கீங்களா? இப்படிதான் ஆகும், அப்படிதான் ஆகும், அப்படி ஆச்சுன்னா என்ன பண்றது, இப்படி ஆச்சுன்னா என்ன பண்றது. So the people who have anxiety issues, that decision making is very slow. They don't take risk immediately and they don't come up with answers immediately. But people who have less anxiety and they will just சரி பாத்துக்கலாம் அப்படின்னு இருப்பாங்கல்ல, பாக்கலாம் நம்ம என்ன பண்ணலாம், நம்ம வந்து we'll face this, we'll see, we face. I'm not saying the most risky factor like மலை மேல இருந்து ஜம்ப் பண்ணலாம் அப்படிலாம் இல்ல. நான் சொல்றது some of the risky factors I'm not saying, but இப்போ ஒரு டிசிஷன் எடுக்கிற டைம்ல இருக்கிறோம் அப்படின்னும் போது people who have less anxiety issues, அவங்க வந்து the very quick decision makers. They make decisions very quickly. They react to the environment very quickly. So அதனால இப்ப ஆன்சைட்டி இஷ்யூ இருக்கவங்களுக்கு வந்து அந்த டைம்ல அவங்களால எடுக்கவே முடியாது டிசிஷன்ஸ். தே ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் அலசி லேட் ஆகும் அவங்களுக்கு டிசிஷன் எடுக்கிறதுக்கு. பட் they also come out with a good decision they also be a very good decision makers. But people who have less anxiety, more advantages. அவங்களுக்கு இன்னும் நிறைய அட்வான்டேஜஸ் இருக்கு. That's what I feel. நான் இப்ப ட்ரேட், பர்சனல் ட்ரேட் பாக்குற வரைக்கும், பிகாஸ் நான் ஒரு சும்மா ஒரு இது மட்டும் சொல்றேன், சும்மா ஒரு ஃபன் பாட்டுக்காக சொல்றேன். when I went to Malaysia, இந்த ஒரு பனானா போட் மாதிரி ஒண்ணு இருக்கும், பாத்திருக்கீங்களா? பனானா போட். ஆமா ஆமா, பனானா மாதிரியே இருக்கும். வெரி ஆக்சுவலி இட்ஸ் வெரி கொஞ்சம் இதுதான், ரிஸ்கி தான் அது. சோ அது வந்து நான் மலேசியால இருக்கும்போது இது பினாங்னு ஒரு இடத்துல போய் we tried actually 3 ladies and 3 எல்லாமே all our relatives, so 3 ladies and 3 men. Okay, so we tried. So அது புல் பண்ணி ஒரு 2-3 செகண்ட்ஸ்ல எல்லாருமே கடலுக்குள்ள விட்டோம். எவ்ரிபடி எல்லாருமே சீக்குள்ள விழுந்துட்டோம். ஹை டைட் வர, ஐ மீன் வேவ்ஸ். So I went under the water and I came up. எனக்கு வந்து தண்ணி ஏற்கனவே பயங்கர பயம், தண்ணினா எனக்கு ரொம்ப பயம். பட் கீழே போயிட்டு திருப்பி வெளியே வர, nobody pulled me out. So again I went down, உள்ள போயிட்டு திருப்பி நான் வெளியே வரேன், nobody pulled me out. This time like I was really shocked. Third time I went inside. The third time when I came out, my husband pulled me out. அப்ப வந்து அப்புறம் என்ன பண்ணாங்க, எல்லாருமே வாபஸ் வாங்கிட்டாங்க. I'm not going again. எனக்கு என்னன்னா, I'm a little இது கொஞ்சம் அட்வென்ச்சரஸ். ஸோ நான் என்ன பண்ணேன்னா, சரி இவ்வளவு தூரம் நனைஞ்சிட்டோம், ஃபுல்லா தண்ணியில போயிட்டோம், இதுக்கு மேல திருப்பி என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு, திஸ் இஸ் லிட்டில் நாட் வெரி ரிஸ்கி பிகாஸ் தேர் ஆர் மெனி பீப்புள் ஹூ கேன் ரெஸ்கியூ அண்ட் இது எல்லாமே இருக்கு, லைஃப் ஜாக்கெட் எல்லாமே இருக்கு. So I went again. திருப்பி உள்ள போயிட்டு I experienced the whole ride and I came out. So but ஆனா people who went out, no, I said no, we are not doing it again அப்படின்னு சொல்றது. So அந்த டைம்ல decision making பாத்தீங்களா, different decision makings. So people who had that fear, that anxiety, they said no, I cannot take ride again அப்படின்னு சொல்லிட்டு. So அது மாதிரி different personality traits இருக்கு.
டிசிஷன் மேக்கிங்லயும். அவங்க சொன்ன மாதிரி சிச்சுவேஷன்ஸ் இருக்கு. ப்ளீஸ் ஆட் மேம், ப்ளீஸ் ஆட். தேங்க்யூ ஸோ மச். அதாவது ஒண்ணு வந்து அவர் கேட்கும் பொழுது, அதாவது பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட், அந்த நேரத்துல பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் அதுக்கு பர்சனாலிட்டியோட எப்படி ரிலேட்டட்? am I correct சார்? இததான் நீங்க கேட்ட கேள்வியா? அப்ப அந்த பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட்ல வந்து ஒண்ணு கேரளின் சொன்ன அந்த இமோஷனல் ஸ்டெபிலிட்டி, அந்த ஆங்ஸைட்டி இல்லாம இருக்கிறது, அது வந்து பிரசன்ஸ் ஆஃப் மைண்டுக்கு வழிவகுக்கும். ஆனா அதுக்கு முன்னால வந்து அந்த ஏற்கனவே கொஞ்சம் ஓப்பன்னஸ் இருக்கிற அந்த ட்ரெய்ட்ல, ஓப்பன்னஸ், இந்த ஓஷன்ல ஓப்பன்னஸ்னு ஒண்ணு இருக்கு பாத்தீங்களா? இந்த ஓப்பன்னஸ் எப்பயுமே ஓப்பன் ஃபார் புது வெஞ்சர்ஸ், ஏதாவது புதிய காரியங்களை லேர்ன் பண்ணிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஏர்ஜ் உள்ள இருக்கிறவங்களுக்கு டக்குன்னு எதா இருந்தாலும் உள்ளுக்குள்ளார உள்ள நுழைஞ்சிரும். அதே சமயத்துல அவங்க ட்ரை பண்ணி பார்க்கணுங்கிற அந்த வேகம் வந்துடும். ஸோ அந்த ஒரு ட்ரெய்ட் நம்மளுக்கு கூட இமோஷனல் ஸ்டெபிலிட்டி கேரளின் சொன்னது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதோட கூட நமக்கு அந்த ஓப்பன்னஸ், எப்பயுமே புதுசா இருக்கிறத கத்துக்கணும், அல்லது யாராவது ஒருத்தர் வந்து ஒரு ஐடியா சொன்னா அதை புரிஞ்சுக்கிறதுக்கு ட்ரை பண்ணணும். நம்ம அந்த 5 மாடல் படிச்சோம் இல்லையா? 5 மாடல்ல ஓப்பன்னஸ் இருக்கு. ஓஷன் ஒன்னு இருக்கு, நம்ம படிப்போம் 5 traits of personality. ஆமா 5 மாடல். கான்ஷியஸ்னஸ், அதுதான் என்னோட லெசன். இந்த ஓப்பன்னஸ் பிளேஸ் பிரசன்ஸ் ஆஃப் மைண்டுக்கு ஓப்பன்னஸ் பிளேஸ் வெரி வெரி பெரிய பெரிய பார்ட். அந்த ஓப்பன்னஸ்ல வந்து என்ன, சாரி correct man, go ahead, that's the next lesson. next lesson. அந்த ஓப்பன்னஸ். ரெண்டாவது அந்த எமோஷனல் ஸ்டெபிலிட்டி கேரளின் சொன்னது, ஆங்ஸைட்டி இல்லாம இருக்கிறது. ரெண்டாவது அந்த ஓப்பன்னஸ். மூணாவது அதுலயே இந்த ஓஷன்ல இந்த கான்சென்ஷியஸ்னஸ்னு ஒண்ணு இருக்கு. அதாவது என் வேலையை நான் செய்யணும் அப்படிங்கறதுல எப்பயுமே நான் கரெக்டா இருக்கணும்னு நினைச்சுக்கிட்டே இருக்கிறவங்களுக்கு எந்த விஷயமா இருந்தாலும் இட் ஷுட் ஃபால் இன் லைன் அப்படின்ற மாதிரி எல்லாம் நம்ம ஒரு மைண்ட் ஆர்கனைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கோம். அப்ப என்ன ஆயிடும்னாக்க, நீங்க ஏதாவது ஒரு திடீர்னு ஒரு பிரச்சனை வரும்பொழுது டக்குன்னு பதில் வரும் அவங்கள்ட்ட இருந்து. ஏன்னா அவங்களுக்கு பல விஷயங்கள் மனசுல வந்து எல்லாத்தையுமே அந்த மைண்ட் ஆர்கனைஸ் பண்ற விதம். சோ இந்த ட்ரெய்ட் நம்ம படிக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல் ஃபார் ஸ்டடியிங் பீப்புள். இது வந்து தட் இஸ் வாட் ஐ ஃபீல் சார். அதாவது இதுக்கு மேல எனக்கு தெரியல, பட் இது ரெண்டு ரொம்ப பிளேஸ் அ வெரி குட் பார்ட் இன் பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட். அந்த 5 மாடல், அது வந்து இந்த 5 மாடல் இருக்கு. மேம் சொன்ன மாதிரி அந்த மாடல்ல ஓப்பன்னஸ், கான்ஷியஸ்னஸ், அது ரெண்டுமே அந்த அந்த ட்ரேட்ல இருக்கவங்க, மேம் சொன்ன மாதிரி they love to take risks, they love to take decisions immediately, presence of mind இருக்கும் அவங்களுக்குலாம். இப்ப நான் சொல்றது எமோஷனல் இன்ஸ்டெபிலிட்டி வந்து நியூரோட்டிசம்ல வருது. when they are நான் சொன்னல, they foresee only negative things, இப்படி நடந்துருமோ அப்படி சொல்லிட்டு. ஸோ சச் பீப்புள் அந்த டைம்ல அவங்களுக்கு பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் அவங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகாது பிகாஸ் ஆஃப் தி எமோஷனல் இன்ஸ்டெபிலிட்டி. ஓகே, யூ கேன் ப்ரொசீட். திவ்யா, எக்ஸிஸ்டென்ஷியல் கிரைசிஸ், ஐ மீன் அந்த சிச்சுவேஷன்ல இருக்கவங்க கூட அந்த டக்குன்னு முடிவெடுப்பாங்க, இப்ப நம்ம இதை பண்ணாதான் நம்ம சர்வைவ் ஆக முடியும் அப்படின்னு இருக்குல்ல. சோ அந்த சிச்சுவேஷனும் நம்மள வந்து ஒரு அந்த முடிவெடுக்கிறதுக்கு வந்து ஃபோர்ஸ் பண்ணும். அக்ரி பண்ணிக்கிறீங்களா? எக்ஸிஸ்டென்ஷியல் சர்வைவல் மோட்ல இருக்கும் போதும் நம்ம வந்து அந்த பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் வந்து டக்குன்னு நம்ம ப்ரோவோக் ஆகும் நம்மளுக்கு. Yes. And one quick question. So this is one of the situations that I wanted to present here. And the situation is like, okay, you are going to meet up a friend, and there's another friend comes along with him, and he asks for monetary funds. Assume he asks for $500. And you don't know that friend, but you got introduced by your friend, and you just met him first time, but you have enough funds with you, but that $500 is maybe not, it's going to sit in my wallet for next 1 week or more, but there's this person in need of that money right now, so he would be using it, and he has promised to pay me, but on what guarantees that I would be able to make the payment, I mean give the payment, and I'm going to receive the payment? What guarantee that I'm going to have in first place, and where the consequence is going to play a part right now? In your own mind, like how it's going to work is that okay,
500 உன் கையில இருக்குது, நீ கொடுக்க மாட்ற இப்போ. ஸோ உங்ககிட்ட இருக்கிறதோட அவன்கிட்ட அது பெட்டரா யூஸ் ஆக போகுது. மேபி இஸ் கோன் ஃபீட் his family or maybe he's going to feed somebody which is going to be lot more benefiting rather than going to be in your wallet, right? Now on what basis or what grounds that you're going to give, or what are you going to give in first place because you badly know him, or are you going to become a fool just because you lend and hoping that you'll get it back, but maybe sometimes you won't get it back. So now that comes as a consequences, and everything going to play in your mind, and how you're going to make the decision, and we're going to make the decision or we're not going to make the decision. Now that is a question, I believe. Can I answer this? Yeah, certainly. இங்க தான் வந்து ரிஸ்க் அவர்ஷன் ஒரு காரியம் நமக்கு ப்ளே ஆகுது. Risk aversion is very important in your life, இல்லையா? So risk aversion is a part of your personality. When you take certain things, I mean, like நீங்க வந்து அத ஒரு டிஸ்கிரிஷனல் ஒரு ஐடியாவோட ஒரு அப்ரோச் பண்ணணும். When the person without any guarantee he is asking you to lend money, அப்போ வந்து you have to அந்த நேரத்துல வந்து how you can அத play with risk. அது வந்து அந்த கான்சியஸ்னஸ் தான் இருக்கு. ஏற்கனவே நீங்க வந்து ஒண்ணு உங்களுடைய அதர்ஸ் உடைய எக்ஸ்பீரியன்சஸ் எல்லாத்தையும் இந்த கான்சியஸ்னஸ் வந்து என்ன பண்ணும்னாக்க நிதானமா யோசிக்கும். ஸோ எவ்ரி டைம் என்ன பண்ணும், இன்னொருத்தருடைய இந்த மாதிரி ஒரு பிளே ஆனவங்களுடைய நெகட்டிவ் அண்ட் பாசிட்டிவ ஜட்ஜ் பண்ணும். அப்புறம் அது தானே வந்து ரிஸ்க் எடுக்கலாமா வேண்டாமாங்கிறத டிசைட் பண்ணும். ஸோ இந்த இடத்துல தான் இந்த எக்ஸ்ட்ராவர்ஷன் எல்லாம் ராங் அப்ளை ஆயிரும். எக்ஸ்ட்ராவர்ஷன் டக்குன்னு நம்ம என்ன பண்ணிடுவோம், அடுத்தவங்களை ப்ளீஸ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சிருவோம். அவசரமா வந்து தே ஷுட் சே எஸ், அதுதான் நல்லா இருக்கும் அப்படின்லாம் நம்ம மனசுல நினைச்சிடும். பட் கான்சியஸா நீங்க எடுக்கிற முடிவு ஹேஸ் டு பிளே அ பார்ட். ஸோ இந்த பர்சனாலிட்டியில நம்ம பாக்குறது ஒன்னே ஒண்ணு, நம்ம வந்து ரிஸ்க் அவர்ஷன் வேணும்னாக்க அந்த கான்சியஸ்னஸ்ல நமக்கு நிறைய வேற ஏதாவது. Okay, I will also answer this. Danny, it is நம்ம social இதுல psychology படிக்கும்போது we studied about the altruism, right? Giving. So if you are an altruistic person, okay, risk taking will be higher also. Least priority. Okay, ma'am சொல்ற மாதிரி அதாவது risk assess பண்றது least priority-ஆ இருக்கும் இல்லையா? priority-ஆ இருக்கும். If you are a very altruistic person, yes, you ma'am சொன்ன மாதிரி pros and cons நீங்க கண்டிப்பா இது பண்ணணும். If it's a life and death matter, of course, and if you are an altruistic person, then your expectation is very low. Your expectation is also very low. You don't expect anything back. You don't expect that money also to be back to you. Yeah. But if you're not an altruistic person and you don't like a risk-taking person, then your expectation is higher. Okay, this person will maybe a help to tomorrow. He might be an help to me or not. If I give now, will this person will be an help to me, or this person tomorrow he might give it back, or even we can put him into some job or get the money back and all something keeps. But if you're truly an altruistic person, if it's a life and death matter, definitely your expectations will be very low. Yeah. So you don't expect that money back. Yes, but ma'am, if we're going to give that money, assume with our subconscious mind, as we think that hoping that I may get benefit in the future, I believe that is a wrong theory to because I'm hoping that I'll get a benefit, and that's why I'm going to lend him money. In subconsciously in my mind that I already played back in my mind. So that is something that I will not go forward with that. Because I believe doing something, whether it's right or wrong, but doing the thing that what needs to be done, maybe that would be the right choice. Perhaps I'm maybe wrong in it, but when it comes to risk chapter, so now we're gonna whether we're gonna make a right decision or wrong decision. So for risk எடுத்து நம்ம கொடுக்க போறோம், we don't know who he is. We don't know whether we're going to get it. We don't know. It's just a hope
because he has asked without any benefit that I'm going to get from him, we're going to give and hoping for the best. Maybe there's going to be a loss, and how are we going to handle that? That's going to kill your mind. That's going to tell you that you would have lost. See, the example you gave is not much risk because you have more than that. So you have, see, suppose you have in bank, you have 10,000 and that person is demanding like 20,000. That's a big risk factor then again. So in that case, the risk factor is higher. But you are going to give out of the 20,000, you're going to give only 1,000 rupees. So that is not a risk at all. Only the expectations range varies. Okay, so if you expect that person to be helpful in the future, but that is not an altruism. Then, but if you're truly an altruistic person, your expectations are very low. The low in the sense of what I'm saying is maybe No even expectations. spiritually, no expectations, no expectations. Somebody outside. Yeah. So low expectations in the sense, even spiritually, maybe okay, dharmam talai kaakum, this thing, will have my future generation will be blessed, or I'll be blessed in the future. So that will be the lowest, the low expectations, or as Divya said, no expectations. So that is how you have to analyze this. சோ நம்ம ரொம்ப யோசிச்சோம்னா அவங்க 10,000 கேக்குறாங்கன்னா நம்ம 2,000 கொடுக்கலாம், திரும்ப வரலனாலும் பரவாயில்ல. இன்கேஸ் அவர் சொன்ன மாதிரி பேக்ரவுண்ட் தெரியாது, எதுவும் தெரியாதுன்ற கேஸ்ல. சோ அப்ப நமக்கும் கொடுத்த மாதிரி இருக்கும். தென் நமக்கு வரலனாலும் பரவாயில்ல. Yes, because later assume I'm not going to give him that money, and it's going to be there in my wallet for next week, and it's just going to sleep. I'd rather give it to somebody who is in need to use it, but I rather would love to have it when I need it. But right now he needs it, so we can give it, and hoping for the best that he will give it back. But yet again, it's a risk chapter, completely into your mind and conscious, subconscious, everything will work, I guess. Then you're consciously altruistic person. பட் அவரோட கன்சர்ன் நியாயம் தானே, பிகாஸ் he doesn't know the person. அந்த மாதிரி பேக்ரவுண்ட் தெரியாதுன்னு போது இட்ஸ் நம்ம யோசிக்கணும். பிகாஸ் people are making a business out of it, scamming out of it. Correct. So but one thing you're also clear that money going to be there in your wallet because you're not going to spend it, because you have everything almost. So where you going to spend it? Unless if you don't have it, then you're going to spend it. But that person who is in need, he doesn't have it, and that's why he's asking for it. So now there's going to be a bigger thing will be playing in your mind. கடைசியில பத்தியா நீ குடுக்கவே இல்லை பாரு, அதுல அவங்க வாலெட்லயே இருக்குது, யாருக்கும் யூஸ் இல்லை. That going to be subconsciously will be playing in your mind, where technically you may not eat well, sleep well, do things well. I don't know, maybe. இட்ஸ் டிபெண்ட்ஸ் ஆன். இப்ப நீங்க அத ரொம்ப நிறைய பேர் அத ரொம்ப பர்சனலா இது மாதிரி எடுத்துக்க மாட்டாங்க. they will just like that இல்லன்னு சொல்லிடுவாங்க இருந்தாலும். பட் நீங்க ஆல்ட்ரிஸ்டிக் பர்சனா இருக்கிறதுனால ஓகே உங்ககிட்ட தான் இருக்கு, ஐயோ நம்ம கொடுக்கலையே அப்படின்ற தாட்டே ஆல்ட்ரிஸ்டிக் பர்சனுக்கு தான் இருக்கும். சோ நம்ம அதாவது எப்படி பார்க்கணும், அவங்களோட ஒரு ஜென்யூன் நீட் இருக்குன்னா தென் we can go ahead. தோ இது லைஃப் அண்ட் டெத் சிச்சுவேஷன் போது then we can go ahead. சிச்சுவேஷன் எல்லாமே இருக்கு. நம்ம டிசைடிங் ஃபேக்டருக்கு எல்லாமே இருக்கு. நம்மளோட பர்சனாலிட்டியும் இருக்கு, அண்ட் தென் அவங்க சிச்சுவேஷன் இருக்கு, நம்ம கையில இருக்க காசு எவ்வளோ அப்படின்றத பொறுத்தும் இருக்கு. ஸோ எல்லாமே டிசைட் பண்ணி தான். அப்புறம் நம்மளோட பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம நிறைய கொடுத்து ஏமாந்துருந்தோம்னா நம்ம யோசிப்போம் கொடுக்கறதுக்கு. ஸோ எல்லாமே இருக்கு. அதான் 8 எலிமெண்ட்ஸ் எல்லாமே கவர் ஆயிடும். நம்ம ஆக்சுவலா இப்ப நம்ம கொடுக்குறோம். சாரி ஃபார் தி இன்டரப்ஷன். சொல்லுங்க. ஹலோ. ஆக்சுவலா நான் எப்படி ஃபீல் பண்ணுவேன்னா பாத்தீங்கன்னா, நம்ம மணி கொடுக்குறோம்னா அவங்க கேட்ட ஒரு நாள் ஒரு 10th அன்னைக்கு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்றாங்கன்னா 20th 30th கூட வெயிட் பண்ணுவேன். ஆனா பாத்தீங்கன்னா அவங்க முடியாததுக்கு அட்லீஸ்ட் கால் பண்ணியாவது ரீசன் சொல்லணும். அப்படி சொல்லணும். நெக்ஸ்ட் டைம் கேட்கும்போது யாராலும் டிஃபால்ட்டா பாத்தீங்கன்னா
அவங்கள அவாய்ட் பண்றது தான் பார்ப்பாங்க. ஏன்னா என்ன ரீசனும் சொல்ல, கொடுத்த காசுக்கு ரெஸ்பான்ஸும் இல்லை அப்படின்னும் போது வந்து பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் டைம் கேட்கும்போது அட்லீஸ்ட் நெக்ஸ்ட் டைம் கேட்கும்போதாவது நான் உங்ககிட்ட கொடுக்காம நான் கொடுக்கல திருப்பி அதை வச்சு இது பண்ணிட்டு அந்த தாட்ஸ் கூட கொண்டு வர மாட்டாங்க நெக்ஸ்ட் டைம் கேட்கறவங்க. ஸோ அந்த மாதிரினால சுத்தமா அவாய்ட் பண்றது பெஸ்ட் தான். ஆமா கரெக்ட். ஏன்னா தே டோன்ட் ஹேவ் அந்த ஒரு இதுவே இல்ல, ரியலைசேஷனே இல்ல அவங்களுக்கு நம்ம கொடுத்துருக்கோம் அப்படின்ற ஒரு அக்னாலஜ்மெண்ட் இல்ல. ஓகே நம்மளுக்கு ஆபத்துல ஹெல்ப் பண்ணாங்களே அப்படின்ற ஒரு இது இல்லைன்னும் போது தென் ஆப்வியஸ்லி வி நீ நாட் கிவ் டு தோஸ் டைப் ஆஃப் கைண்ட் ஆஃப் பர்சன். அதனால அவங்களுக்கு அவங்க நம்மள எக்ஸ்ப்ளாய்ட் தான் பண்ணுவாங்க இப்போ ஃபர்தர் ஃபியூச்சர்ல. எஸ் மேம். ஆனா அதே டைம்ல வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு மாதிரி கில்ட் ஃபீல் பண்ணும். உண்மையாவே இந்த டைம் அவங்களுக்கு ரொம்ப நீடடோ, நம்ம கிட்ட கையில காசு இருந்ததுன்னா உண்மையே நம்ம அவங்களுக்கு நீடடோ, நம்ம எதனா தப்பு பண்றோமோ, நம்ம கையில வச்சிருந்து கொடுக்காம விட்டுற மாதிரி எதனா இருக்கோ அப்படின்ற மாதிரி. ஆனா நம்ம மணியோட செக்யூரிட்டியை நம்ம பார்க்கணும். ஆமா மேபி நம்ம அந்த சிச்சுவேஷன் அனலைஸ் பண்ணலாம். அது எவ்வளவு நீடடு அப்படின்றத பார்த்துட்டு ஏதாவது ஃபீஸ் கட்டணும் அப்படின்னா நம்ம அந்த காலேஜ்க்கு டைரக்டா பே பண்ணிடலாம். அந்த மாதிரி வேணா பண்ணலாம் இன் கேஸ் அப்படி டவுட் இருந்ததுன்னா. இல்ல ஆக்சுவலா இந்த ஃபீஸ் விஷயத்துல வந்து நான் வந்து இந்த மாதிரி இது பண்ண மாட்டேன். ஆக்சுவலா வேற எதுக்குன்னா வந்து அவங்க ரீசனே சொல்ல மாட்டாங்க. காலேஜ் ஃபீஸ் கட்டணும்னா நான் வந்து அவாய்ட் பண்ண மாட்டேன். சோ அந்த மாதிரி டைம்ல நம்ம எந்த மாதிரி எடுத்துக்கிட்டா உண்மையாவே அவங்க வந்து சிக்கா இருக்காங்களா, சிக்கா இருந்தா கொடுத்துடலாம், அதையும் சொல்ல மாட்டேன்றாங்க. சோ அந்த மாதிரி டைம்ல வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் யோசித்து அவாய்ட் பண்ணி விட்டுருவாங்க. சொல்லவே இருந்தா பரவாயில்ல, ஓப்பனாவும் இருக்க மாட்டாங்க. மோஸ்ட்லி ரீசன் சொல்லல அப்படின்னாலே அவங்க வந்து ஏதோ எக்ஸ்ப்ளாய்ட் பண்றதுக்கு தான் கேக்குறாங்க அப்படின்ற மாதிரி தான் யூஸ்வலி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஏன்னா சிச்சுவேஷனை சொல்லி ஒரு பைசா கேக்குறாங்கன்னா அந்த சிச்சுவேஷன் கூட நம்ம தெரிஞ்சுக்கலன்னா அப்புறம் என்ன இது இருக்கு நமக்கு கிட்ட கேட்கறதுக்கு அவங்களுக்கு என்ன இது இருக்கு? இல்ல ஆக்சுவலா கேக்குற எல்லாரும் நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா 1 வீக் டைம், 2 days டைம் இவ்வளவுதான் சொல்றாங்க. ஆனா ரிட்டர்ன் வரும்போது வந்து 20 days டைம், 1.5 month டைம், 2 month டைம் அப்படிதான் ரிட்டர்ன் வருது. ஆனா ரிட்டர்ன் வந்துருதா? இதுக்கெல்லாம் வரவே வராது. ஒரு சிலர் இல்ல மேம், ஒரு சிலர் கொடுத்துறாங்க, ஒரு சிலர் வராது. சோ அது ஒரு சின்ன அமௌண்டா இருக்கிறதுனால அது பெருசா எடுத்துக்கிறது கிடையாது. ஏன்னா அதை போய் கேட்டுட்டு அவனுடைய ட்ரஸ்ட் பத்தி அவனே கெடுத்துக்கணும், அவ்வளவுதான் என்ன பொறுத்த வரைக்கும். திரும்பி கேட்க மாட்டாங்க பெரிய அமௌண்ட் கொடுத்து அந்த மாதிரி. அவ்வளவுதான். ஆமா இப்ப அவங்களுக்கே ஒரு ஷை டைப் இருக்கும்ல, நம்ம கிட்ட வந்து வாங்கிட்டு போயிட்டு அவங்க ரிட்டர்ன் பண்ணலன்னா அவங்களே ஒரு ஷை டைப் இருக்கும். நம்ம குடுக்கலையா அவன் எப்படி கொடுப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் மீறி வர்றாங்கன்னா நம்ம என்ன சொல்றது? மோஸ்ட்லி இப்படி கேக்குறவங்க எல்லாம் உங்ககிட்ட மட்டும் கேட்டிருக்க மாட்டாங்க, நிறைய பேர்கிட்ட கேட்டு வந்து கொடுக்காம அப்படிதான் அவங்களுக்கு வந்து அதை பத்தின ஒரு இதுவே இருக்காது. ஐ மீன் இப்படி கேக்குறோமே ஆக்சுவலா அவங்க வந்து அந்த டைமுக்கு அவங்களுக்கு வந்து ஃபில் ஆகணும். ஆமா அந்த டைமுக்கு அந்த ஏதோ சால்வ் பண்ணனும் அவ்வளவுதான். அவங்கள ஜட்ஜ் பண்ணிருப்பாங்க, நம்ம ப்ரீவியஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு நம்மள ஜட்ஜ் பண்ணிருப்பாங்க அப்படின்னு நான் திங்க் பண்ண மாட்டேன். அதெல்லாம் அவங்க திங்க் பண்ண மாட்டாங்க. மோஸ்ட்லி அதெல்லாம் திங்க் பண்ண மாட்டாங்க. அவங்களுக்கு அந்த சிச்சுவேஷனுக்கு அவங்க அதுல இருந்து வெளில வரணும். அதுக்கு யாராவது கிடைக்கிறாங்களா ஏமாந்தவங்க அப்படின்னு தான் பாப்பாங்க. ஓகே நிறைய பேசிட்டோம். I believe human your voice is breaking, Divya. அப்படியா? Your voice is breaking. Your voice is இப்போ breaking. இப்போ ஓகேவா? ஆறுமுகம் ஆக்சுவலி 2 things altruismல இப்போ நம்ம ஒரு ஆர்ஃபனேஜ் பண்றோம்னு வச்சுங்களேன். வாட் இஸ் யுவர் எக்ஸ்பெக்டேஷன்? நீங்க 0 எக்ஸ்பெக்டேஷன்ஸ்ல தான் இருப்பீங்க. ஒண்ணுமே சோ நம்ம வந்து கொடுத்துட்டு நம்ம ஒரு என்ன சொல்ற ஒரு மன திருப்தியோட ஒரு சாட்டிஸ்பாக்சனோட வீட்டுக்கு வருவோம். So some of the things மேம் சொன்ன மாதிரி ரிஸ்க் அனாலிசிஸ் பண்ணிட்டு ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் எல்லாம் பார்த்துட்டு if you are helping somebody some family அப்படின்னு சொல்லும் போது வந்து நம்மளுக்கு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் கொஞ்சம் அதிகமாறனாலதான் நம்மளால வந்து அதை ஒரு என்ன சொல்ற மனசளவுல ஃபுல்லா பண்ண முடியல. பட் if you have to be very careful on the second factor is if the people are really cheating on you. If they cheated on you the second time, please don't consider. அதுக்குதான் மேம் நான் யோசிக்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா when you are doing analysis always keep your expectations low. கேக்குறானா கொடுக்கலாம். So அப்ப வந்து it gives you more happiness I think. இல்ல மேம் மணி ரிட்டர்ன் பண்ணலன்னா கூட சிக் பர்பஸ் கேக்குறாங்க. இருக்கு அவரு பேசிட்டு இருக்காரு, ஏதோ சொல்லிட்டு இருக்காரு. உங்களுக்கு கேக்கலையா? Divya கேக்குதா? we can't hear you. ஓகே மேம் ஆக்சுவலா சிக் சிச்சுவேஷன்ல கேக்குறாங்க. அப்படி இல்லனா வந்து பசங்க எஜுகேஷனுக்கு வந்து ஆறுமுகம் உங்களுக்கு கேக்குதா? ஃபீஸ் கட்டறதுக்கு
எனக்கு கேக்குது மேம், எனக்கு கிளியரா இருக்கு மேம். நீங்க 2 பேர் பேசுறது கேக்குது எனக்கு. சாரி கேர்லின் மேம், உங்களுக்கு தான் ஏதோ ப்ராப்ளம் நினைக்கிறேன். மத்தவங்களுக்கு நான் பேசுறது கேக்குது. ஓகே நீங்க சொல்லுங்க. அதுதான் மேம், ஒரு எமர்ஜென்சி பர்பஸ்க்கு ஹெல்ப் பண்றது வந்து அதை வந்து நம்ம யோசிக்க மாட்டோம் மேம். ஆனா வந்து பாத்தீங்கன்னா அந்த ரீசன் சொல்லாம அது அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா ப்ரீவியஸ் எக்ஸ்பீரியன்ஸ்ல நம்ம ஃபேஸ் பண்ண வேண்டியதா இருக்கு. திங்க் பண்றோம், ஆட்டோமேட்டிக்கா நம்ம மைண்ட் அங்க போயிடுது. நம்ம அவங்க கிட்ட கொடுத்தோம், திரும்பி வரல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃபர்ஸ்ட் எடுக்கும் போதே வந்து எமர்ஜென்சி பர்பஸ் இந்த ரீசன் அப்படின்னு சொல்லிட்டு அது ஜென்யூனா இருந்ததுன்னா வந்து யாருமே யோசிக்க மாட்டாங்க. பரவாயில்ல, வந்தா வட்டம் வர கட்டிப்பட்டு நம்ம கையில இருக்கு, நம்மளால முடிஞ்சது பண்ணலாம் அப்படின்ற எண்ணத்துல தான் நிறைய பேர் இருக்காங்க. சொசைட்டில நிறைய பேர் பாசிட்டிவ் அப்ரோச் தான் மேம், நிறைய பேர் அப்படிதான் இருக்காங்க. ஆனா ஒரு சிலர் பண்ற தப்புனாலதான் அந்த நெகட்டிவ் அப்ரோச் எல்லாம் வந்து வருது. அது நம்ம பாசிட்டிவ் அப்ரோச்சோட இருந்தாலும் நம்ம நெகட்டிவா மாத்திடுறாங்க. அவங்க நம்மளே மாத்திடுறாங்க, என்ன பண்றது. ஓகே மேம், நீங்க ரொம்ப நிறைய பேசிட்டு நினைக்கிறேன் மேம், டைம்க்குள்ள முடிக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். நல்ல குட் இன்டராக்ஷன். Okay, we'll move to lesson 2. ஸ்லைடு தெரியுதா? தெரியுது மேம். ஓகே. ஹலோ கேர்லின் மேம். மேம், உங்க சைடு தான் ஏதோ ப்ராப்ளம் நினைக்கிறேன். Okay, we can hear you now. Okay. So lesson 2 வந்து என்னன்னா வந்து the trait approach to personality. அது வந்து part 1, part 2 வந்து third lesson. Second lesson வந்து trait approach to personality. So in the lesson வந்து we'll understand the meaning of trait approach to study the personality, explore the identification of most important traits. இங்க வந்து என்னன்னா பர்சனாலிட்டி சைக்காலஜிஸ்ட் வந்து அவங்க ட்ரைட் ஃபார்முலேட் பண்றதுலயே வந்து they are differing. அதாவது some personality psychologists view these traits as internal or hidden properties of a person that cause their behavior. அது வந்து hidden அப்படின்னு internally இருக்கு அப்படின்றாங்க. Other personality psychologists make no assumptions about casuality and simply use these trait terms to describe the enduring aspects of a person's behavior. அதாவது ஒருத்தவங்க வந்து ரிப்பீட்டடா ஒண்ணு பண்றாங்க அப்படின்றத பேஸ் பண்ணி அவங்களோட ட்ரைட்டை முடிவு பண்றது, அது வந்து செகண்ட் பாயிண்ட். என்டியூரிங்னா ரிப்பீட்டட் அண்ட் எப்பவுமே அப்படிதான் இருக்காங்க அப்படின்றது. ஃபர்ஸ்ட் வந்து என்ன அப்ரோச்னா வந்து இட்ஸ் இன்டர்னல். ஃபார் அந்த இது வந்து அவங்களுக்கு இன்டர்னலா ஹிடனா இருக்கு, அதனாலதான் அந்த பிஹேவியர் இருக்கு அப்படின்றது வந்து 2 விதமா ஃபார்முலேட் பண்றாங்க. Then traits as internal causal properties. இது வந்து internal approach. Traits that are presumed to be internal in the sense that individuals carry their desires, needs and wants from one situation to the next. So அவங்களோட desire, needs and wants எல்லாம் வந்து அதெல்லாம் வந்து எப்பவுமே அதே மாதிரிதான் இருக்கும். இப்போ ஒரு ஃபுட்டியா இருக்காங்க அப்படின்னா அவங்களோட டிசையர்ஸ் எல்லாம் அது வந்து அவங்க அதை வந்து அது அவங்களோட இன்டர்னலி அவங்க அதை கேரி பண்ணுவாங்க. So psychologists as internal disposition do not equate traits with external behavior in question. So அவங்களோட இன்டர்னல் ட்ரேட் என்னவா இருந்தாலும் எக்ஸ்டர்னல் பிஹேவியரை வந்து ஈக்குவேட் பண்ண மாட்டாங்க. இப்போ எனக்கு பேசிக்கலி சாப்பிட்றது ரொம்ப பிடிக்கும், நான் ஒரு ஃபுடி அப்படின்னாலும் ஆனா நான் ரொம்ப வெயிட் போட்டிருக்கேன், அதனால நான் வந்து என்னோட இதை வந்து கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணணும், அதனால நான் சாப்பிடல, நான் வெயிட் ரிடக்ஷன்ல இருக்கேன் அப்படின்னு ஒருத்தவங்க வந்து கண்ட்ரோலா இருப்பாங்க. சோ இதுதான் வந்து அவங்க இன்டர்னல் டிஸ்போசிஷனுக்கும் எக்ஸ்டர்னல் பிஹேவியருக்கும் நம்ம ஈக்குவேட் பண்ண முடியாது அப்படின்றது. சோ இது ஒரு எக்ஸாம்பிள். ஓகே, அண்ட் then in some psychologists who view traits as internal disposition believe that traits can lie dormant in the sense that the capacities remain present even when particular behavior are not actually expressed. சிலதெல்லாம் வந்து எக்ஸ்பிரஸே பண்ணனாலும் அந்த ட்ரேட் வந்து ஹிடனா இருக்கும். அதாவது அந்த புக்ல ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்திருந்தாங்க நல்லா. இப்போ ஒரு கிளாஸோட தன்மை வந்து உடையறது, ஓகே, அது வந்து அது அந்த தன்மை வந்து இருக்கு, அது உடையும் அப்படின்றது. ஆனா அது வந்து அது எப்பவுமே எல்லாருக்குமே தெரியும் கிளாஸ்னா உடைஞ்சிடும்னு. ஆனா வந்து அது சும்மா இப்படி வச்சிருக்கும் போது ஒரு சேஃபா இருக்கும் போது உடையாது. ஓகே, சோ அதனால அது ஒரு ஷேட்டரிங் ஆகிறது வந்து அதோட ஹிடனா இருந்தாலும் அது வந்து ஜஸ்ட் லைக் தட் உடையாது. அந்த மாதிரி அந்த ப்ராப்பர்ட்டி வந்து ஹிடனா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க.
ஸோ நம்ம வந்து எக்ஸ்டர்னல் பிஹேவியரை வச்சு இன்டர்னல் ட்ரைட்டை வந்து ஈக்குவேட் பண்ண முடியாது அப்படின்றது வந்து இங்க இது வந்து இந்த சைக்காலஜிஸ்டோட அப்ரோச். ஸோ ட்ரைட்ஸ் ஆஸ் பியூர்லி டிஸ்கிரிப்டிவ் சம்மரிஸ். ஸோ இதில் என்ன சொல்றாங்கன்னா டிஃபைன் ட்ரைட்ஸ் சிம்பிளி அஸ் டிஸ்கிரிப்டிவ் சம்மரி ஆஃப் அட்ரிபியூட்ஸ் ஆஃப் பர்சன் that make no assumptions about internality or casuality. இங்க வந்து இன்டர்னலிட்டியோ கேஷுவலிட்டி பத்திலாம் அவங்க அசம்ஷன்ஸ் எதுவுமே மேக் பண்ணல. இங்க என்ன பண்றாங்கன்னா the important point is that those who view traits as descriptive summaries do not prejudge the cause of someone's behavior. ஸோ இங்க வந்து ஒரு பிஹேவியரை வந்து அவங்க வந்து ஒரு ப்ரீஜட்ஜ் பண்ண மாட்டாங்க. இந்த இதனாலதான் இப்படி இருக்காங்க. இப்போ வந்து ஒருத்தவங்க ஒரு பையன் வந்து ரொம்ப அவங்க கேர்ள் ஃப்ரெண்ட் மேல ஜெலஸா இருக்கான் அப்படின்றது வந்து அது வந்து நம்ம எப்படின்னா வந்து he will restrict that girl from ரொம்ப ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுவான், அந்த மாதிரி இருப்பான். அண்ட் ஆல்வேஸ் வந்து ஏதாவது கொஸ்டின் பண்ணிட்டு இருப்பான். ஸோ இதெல்லாம் இந்த பிஹேவியரை பேஸ் பண்ணி அவங்க ஜட்ஜ் பண்றது. இதுக்கு வந்து நம்ம எந்த ஒரு காரியமும் அவங்க கண்டுபிடிக்கிறது இல்லை. So இது வந்து ஒரு அப்ரோச். So personality psychologists of this persuasion argue that we must first identify and describe the important individual differences among people, then subsequently develop causal theories to explain them. So வந்து முக்கியமா வந்து அந்த டிஃபரன்ஸ் என்ன அப்படின்றத வந்து தான் ஐடென்டிஃபை பண்ணுமே ஒழிய அதுக்கு பின்னாடி ஒரு ப்ரீ ஜட்ஜ்மெண்டலோட பார்க்க மாட்டாங்க. ஸோ இது வந்து ரெண்டு அப்ரோச் இருக்கு. அவங்க பிஹேவியர் பேஸ் பண்ணி, இன்னொன்னு அவங்க இன்டர்னலி அவங்களுக்கு உள்ளுக்குள்ள இருக்கும் அப்படின்றது வச்சு. தென் ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ட்ரைட்ஸ். எப்படி வந்து ஒரு ட்ரைட்ஸை வந்து ஐடென்டிஃபை பண்றதுக்கு சில அப்ரோச்சஸ் சொல்றாங்க. இந்த அப்ரோச்சஸ் ஹஸ் பீன் யூஸ்ட் டு ஐடென்டிஃபை மோஸ்ட் ட்ரைட்ஸ். அது வந்து லெக்சிக்கல் அப்ரோச், ஸ்டாட்டிஸ்டிக்கல் அப்ரோச் அண்ட் தியரட்டிக்கல் அப்ரோச். லெக்சிக்கல் அப்ரோச் அப்படின்னா to identifying important personality traits start with a lexical hypothesis. Lexical na usually நம்ம இந்த words தான் lexical சொல்லுவோம். All important individual differences has become encoded within the natural language. So நம்ம ஒரு பர்டிகுலர் ட்ரைட்னு சொன்னாலும் அதுக்கு பின்னாடி நிறைய வேர்ட்ஸ் இருக்கு. அது நம்ம என்னன்னா people invent words such as dominant, creative, reliable, cooperative, hot-tempered, self-centered to describe these differences. The lexical approach yields two clear criteria for identifying important traits: synonym frequency and cross-cultural. Sorry? Excuse me. 2.2, the frequency formation of traits. Sorry? The act frequency formation of traits. அது ஸ்கிப் பண்ணிடணுமா வேண்டாமா? ஐயோ, அது நான் மிஸ் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். சாரி, நான் அது இதுக்கு வந்துட்டேன். அதை நான் ஆட் பண்ணல, எப்படியும் மிஸ் பண்ணிட்டு இருக்கேன். சாரி. ஓகே முதல்ல ஆட் பண்ணிடுறேன். The lexical approach yields two clear criteria for identifying important traits: synonym frequency and cross-cultural universality. Consider individual differences in dominance. There are many terms to describe this dimension. அதாவது ஒரு டாமினன்ட் அப்படின்றது இந்த லெக்சிக்கல் அப்ரோச் என்ன சொல்லுதுன்னா, டாமினன்ட் அப்படின்றது வந்து டாமினன்ட்ன்ற ஒரு வேர்ட்ல வந்து அதை அடக்க முடியாது. மெனி டிஃப்ரெண்ட் டேர்ம்ஸ் இருக்கு அப்படின்றது. டாமினன்ட், பாசி, அசர்ட்டிவ், பவர்ஃபுல், புஷி, ஃபோர்ஸ்ஃபுல், லீடர் லைக், டாமினரிங், இன்ஃப்ளூயன்ஷியல், அசெண்டன்ட், அத்தாரிட்டேட்டிவ், அரங்கட். அதாவது இந்த டாமினன்ட் அப்படின்ற ஒரு இதுக்கே வந்து இத்தனை இருக்கு. பாசி இருக்கு, அசர்ட்டிவ் இருக்கு, பவர்ஃபுல் இருக்கு, புஷி, ஃபோர்ஸ்ஃபுல், லீடர் லைக்ன்றது ஒரு பாசிட்டிவ் சென்ஸ்ல, டாமினரிங், இன்ஃப்ளூயன்ஷியல், இந்த மாதிரி இதெல்லாம் வந்து நெகட்டிவ் இதுலயும் இருக்கு, பாசிட்டிவாவும் இருக்கு. அரகண்ட், அத்தாரிட்டேட்டிவும் ஒரு வகையில நம்ம பாசிட்டிவா கூட எடுத்துக்கலாம். பட் அரகண்ட் எல்லாமே ஒரு நெகட்டிவ் இதுல இருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு லெக்சிக்கல் அப்ரோச்ன்றது ஒரு பர்சனாலிட்டியை வந்து டிஃப்ரெண்ட் வேர்ட்ஸ்ல சினோனிம்ஸ், அதுதான் வந்து சினோனிம் ஃப்ரீக்வன்சி சொல்றாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு அப்ரோச்ல அதை டிசைட் பண்றது. According to the cross-cultural criterion of the lexical approach, the critical task for researchers is to examine the natural language and trait usage across cultures. The cross-cultural criterion of lexical approach என்னன்னா, ஒரு ட்ரைட் வந்து ஒரு கல்ச்சர்ல தான் இருக்கும். பட் வந்து இப்போ ஒரு பர்டிகுலர் ட்ரைப்ஸ் கிட்ட வந்து ஒரு ட்ரைட் இருக்கு அப்படின்னா, அது வேர்ல்ட்ல இருக்க மத்தவங்க யார்கிட்டயுமே இல்லை அப்படின்னா, அது வந்து அப்சர்வ் பண்றது வந்து
இன்னொரு அப்ரோச். இது வந்து கிராஸ் கல்ச்சரல் கிரைட்டீரியன். இது வந்து அந்த பர்டிகுலர் கல்ச்சருக்கு உண்டான ட்ரேட். அது வந்து லெக்சிக்கல் அப்ரோச்ல இது ஒன் ஆஃப் த டைப். Then we have the statistical approach. The statistical approach to identifying the important traits start with a pool of personality items. Once a large and diverse pool of adjectives, items or symptoms has been assembled, the statistical approach is applied. ஸோ இங்க நம்ம வந்து இந்த அப்ரோச்ல வந்து நம்ம டிஃப்ரெண்ட் வேர்ட்ஸ் என்னென்ன அவங்க நம்ம முன்னாடி பார்த்த மாதிரி டிஃப்ரெண்ட் வேர்ட்ஸ்ல அவங்களோட பர்சனாலிட்டியை ஐடென்டிஃபை பண்ணிட்டு எல்லா பாசிபிள் சினாரியோஸும் போட்டு தென் அதை வந்து ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்கல் அப்ரோச் வந்து நம்ம அப்ளை பண்றோம். It consists of having a large number of people rate themselves on items, then using a statistical procedure to identify groups or cluster of items. அதாவது இங்க என்ன பண்றாங்கன்னா ஒரு குவெஸ்டனர் மூலமா ஒரு பீப்புள அவங்களே வந்து ரேட் பண்ணிக்கிறாங்க. தென் ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்கல் ப்ரொசீஜர் யூஸ் பண்ணி ஒரு கிளஸ்டரா பிரிக்கிறோம். இவங்கெல்லாம் வந்து கோவக்காரங்களா, இல்ல இவங்கெல்லாம் வந்து ஹைலி அம்பிஷியஸ், கோல் ஓரியன்டட், அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் குரூப் ஒரு கிளஸ்டர் ஆஃப் ஐட்டம்ஸா வந்து பிரிக்கிறது. இது வந்து ஸ்டாட்டிஸ்டிக்கல் அப்ரோச். இந்த மோஸ்ட் காமன்லி யூஸ்டு ஸ்டாட்டிஸ்டிக்கல் ப்ரொசீஜர்ஸ் டு ஐடென்டிஃபை தீஸ் டைமென்ஷன்ஸ் ஃபேக்டர் அனாலிசிஸ். ஃபேக்டர் அனாலிசிஸ் வந்து இந்த கிளஸ்டர் ஐடென்டிஃபிகேஷன்ல ஒன் ஆஃப் த மோஸ்ட் யூஸ்ட் ப்ரொசீஜர் வந்து ஃபேக்டர் அனாலிசிஸ்ன்னு சொல்றாங்க. Then we have the theoretical approach. The theoretical approach to identifying the important dimensions of individual differences, as the name implies, start with the theory that determines which variable are important. இப்போ வந்து இங்க வந்து நம்ம எது ரொம்ப இம்பார்ட்டன்ட்டோ அதை மட்டும் நம்ம ஒரு பர்டிகுலர் ஹியூமன் பீயிங்க்கு ஒரு யூனிக்கா ஒரு விஷயம் இருக்கும். அதை வந்து நம்ம எது வந்து இம்பார்ட்டன்ட் அப்படின்றத ஐடென்டிஃபை பண்றது. For example, it is to a Freudian, for example, it is critical to measure the oral personality and anal personality because these represent important theory-driven constructs. So, இந்த வந்து ஒரு யூனிக்கா என்ன இருக்கோ அந்த டிஃபரன்ஸ் ஐடென்டிஃபை பண்ணி அது பர்டிகுலர் பர்சனாலிட்டிக்கு அசோசியேட் பண்றது தியரிட்டிக்கல் அப்ரோச். It is critical to measure individual differences in the degree to which people are motivated to self-actualize. ஸோ இண்டிவிஜுவல் டிஃப்ரென்ஸ் வந்து எவ்வளோ தூரம் நம்ம மெஷர் பண்றோமோ அதுதான் வந்து நம்மளோட செல்ஃப் ஆக்சுவலைசர், செல்ஃபா நம்ம அவங்களோட செல்ஃப் ரியலைசேஷன் அண்ட் செல்ஃப் ஆக்சுவலைசேஷனுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும். ஸோ இந்த 3 அப்ரோச் தான் இந்த ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ட்ரேட்ஸ். ஸோ வித் திஸ் லெசன் 2 முடியுது. ஓகே, ரெண்டுமே குட்டி லெசன்ஸ் தான். அந்த ஒரு போர்ஷன் அந்த ஆக்ட் அப் ரிசர்ச் வந்து நான் அப்புறம் ஆட் பண்ணலாம்னு தான் மறந்துட்டேன், சாரி. And tomorrow I will include that in the third lesson. Okay, so வேற ஏதாவது ஷேர் பண்ணணுமா உங்களோட இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ண மாதிரி? Any questions?